மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுக கனிமொழி அவர்கள் ஒரு பக்கம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காங்கிரஸை யார் பக்கம் இழுக்கிறது, இதுதான் இப்போது அரசியல் களத்தில் மிக முக்கியமான விஷயம். அதில் ஒரு படி மேலே போய் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள், மக்களால் சித்தப்பு என்று அழைக்கப்படக்கூடிய எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுடைய கூட்டணிக்கு, விஜய்க்கு கூட்டணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கிடைக்கும். யார் யாரெல்லாம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலம்ல காங்கிரஸ் இருக்காம பாரு, அதை நினைச்சா பெரிய காமெடின்னு வச்சுக்கோங்க. ஆனா பவர் கிடைக்கும்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிகாரத்தில் நாங்கள் பகிர்ந்து கொடுப்போம், என் மகன் செய்வான். எனவே காங்கிரஸ் யார்கிட்டயோ இருக்கிறத விட, திமுக இருக்கிறத விட எங்கள்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அங்கீகாரமும் ஒரு பவரும் கிடைக்கும். இது எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் சொல்றாரு. அதே நாளில், நேற்று அதே நாளில் கனிமொழி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சோனியா காந்தி அவர்கள் டெல்லியில் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சிகள் எடுக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் கழுவுற மீனாக தான் ராகுல் காந்தி அவர்கள் இருக்காரு. ரெண்டு பக்கமே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்குது. இது உண்மைதான். இப்போ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்கு பவர் தரதா, அதாவது ஆட்சியில் அதிகாரம் தரதா சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் தரப்பு இல்லையா, அவங்களுடைய தரப்பு எப்படியானது, அந்த வாக்குறுதி எப்படியானதுன்ற தாண்டி விஜயும் விஜய் அவர்கள் தந்தை இருக்கார் இல்லையா, இவங்க எப்படியான வாக்குறுதிகள் கொடுத்து இருந்தவங்க, இவங்க எப்படியா இதை அணுகிறாங்க, இது மிக முக்கியமானது. மக்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டியது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி சம்பந்தப்பட்டதோ இல்லை மற்ற நபர்கள் சம்பந்தப்பட்டதோ தாண்டி இது எப்படியான அணுகுமுறை இருக்கு இல்லையா, அதுல நாம ஒரு உண்மையை உணர முடியும். அது என்ன உண்மைன்றதை விளக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நேரடியாக விஜய் அவர்கள் தரப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த காங்கிரஸ் கட்சி ஒருவேளை விஜய் அவர்களுடன் சேருதுன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேருடைய கூட்டணி சுமார் 16% 17% ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த இடங்களிலும் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் கிடையாது. மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சிக்கும் சேர்த்து தான் தமிழக வெற்றி கழகம் வேலை பார்த்தாகணும். ஏன்னா அந்த கட்சிக்கு தலைவர்கள் எண்ணிக்கிறாங்களே, அந்த எண்ணிக்கை மட்டும் அப்படியே வச்சுக்கணும். தொண்டர்கள் நீங்க பெருசாக பார்க்கவே முடியாது. பூதக்கண்ணாடி வச்சு தான் தேர்தல் வச்சுக்கவே. தலைவர்கள் தான் தொண்டர்கள் இருக்காங்க நமக்கு தெரியாது. எல்லா தலைவரும் தொண்டர் ஆக்கியாச்சு. அவ்வளோ தலைவர்கள் இருப்பாங்க. அந்த தலைவர்கள் மட்டும் நீங்க கவனிச்சுட்டா மட்டும் போதும். ஆனால் ஒரு பிராண்ட் இருக்குது, அதாவது தேசிய கட்சி, பாஜகவுக்கு எதிரான கட்சி. எனவே தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் இருக்கனால, ராகுல் காந்தி அவருக்கு சிறுபான்மையின மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறனால, இந்த காரணத்தினால ஒருவேளை காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தில் சேருதுன்னா, திமுக குறைஞ்சபட்சம் 4-5% வரைக்கும் ஓட்டை இழக்கும். இதை தாண்டி தற்போதைய நிலைமையிலேயே திமுகவுக்கு பட்டியல் சமூக மக்களுடைய ஓட்டும் மற்ற சில இடங்களில் பெரிய லெவலில் ஒரு பெரிய அடி வாங்கியிருக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் வருகையினால. எனவே காங்கிரஸ் மட்டும் நகர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் போச்சுன்னா, நான் எழுதி கொடுப்பேன், திமுக வெற்றியே பெறாது, நிச்சயம் வெற்றி பெறாது. அப்ப காங்கிரஸ் கட்சி இருந்த வெற்றி பெறுமா அப்படின்றது அடுத்த கணக்கு. ஆனா தற்போதைய நிலைமையில காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துக்கு போச்சுன்னா திமுகவோட வெற்றி அதோகதி. சரி, அப்ப காங்கிரஸ் கட்சி விஜய் அவர்கள் தரப்புல போறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியம்? ஏன்னா அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறது இல்லையா. அப்படின்னா இதுக்கு நீங்க அரசியலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இந்த ரெண்டு பேரோட வரலாறுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வரலாறு என்ன நீங்க படிச்சு வச்சுக்கவேன், இந்த கும்பல் எப்படிப்பட்டது தெரிஞ்சிடும். இந்த ரெண்டு பேர்ல விஜய் அவர்களை அந்த வரலாறை சொல்லி இல்லாட்டி அந்த ஃபார்முலா சொல்லி வளர்த்தவர் இவர் தான். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றதுக்கு சின்னதாக ஒரு டைம் லைன் சொல்றீங்க. அது என்ன அப்படின்னா, 1990கள் 1993களில் திரைப்படத்துக்கு வரது இருக்கு இல்லையா, அது எப்படியாவது ஒரு நல்ல நபரை வச்சு அவருடைய ரசிகர் மட்டத்தில் சேர்ந்துடணும். அதாவது ஒரு பிரபலமான மனிதர் இருக்காரு, அவரோட சேர்ந்து நடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவரோட ரசிகர்களுக்கு தான் தெரிஞ்சிடும் இல்லையா. இதை விஜய் அவர்களை ஒத்துக்கிட்டாரு. விஜயகாந்த் அவர்களுடைய படத்தில் தான் அறிமுகம் ஆகிறார். அதன் மூலமாக விஜயகாந்தை வச்சு எல்லா பேட்டையும் கொண்டு போய் சேர்த்துடலாம், விஜயகாந்த் அவருடைய ரசிகர்கிட்ட இப்படி ஒரு நடிகர் வந்திருக்காரு விஜய்னு அப்படின்றத சேர்த்துறாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு வருஷம் தான். ஆனால் அதற்கப்புறம் விஜயகாந்த் ரசிகர்கள்ட்ட சேர்ந்தாச்சு. அடுத்து ரஜினிகாந்த் தான் இதுக்குள்ளேயே மிகப்பெரிய தலைவர். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்துடலாம். ஏன்னா 1990கள் 2000கள்லாம் ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் ஒவ்வொரு வீட்லையும் பிரிக்க முடியாத அளவுக்கு இணக்கமான ஒரு சக்தியாக இருந்தவர் ரஜினிகாந்த் அவர்கள். எனவே அவருடைய பின்பத்தை பிடிச்சோம்னா போயிடலான்றக்காண்டி அது அன்னைக்கு ஆரம்பிச்சது. ஒரு நாள் 2 நாள் கிடையாது. விஜய் அவர்கள் முழுக்க வளர்ந்தது எல்லாமே அடுத்த 10 வருடங்களுக்கு மேலாக, 15 வருடங்கள் இவர் எப்படி தானே காட்டிக்கிட்டார் அப்படின்னா, நான் ஒரு ரஜினி அவருடைய ரசிகர், நான் ரஜினி வழியில தான் போறேன், நான் ரஜினி அவர்களை தான் பின்பற்றுறேன், ரஜினி தான் எனக்கு தலைவர், ரஜினியுடைய ஸ்டைலை தான் நான் ஃபாலோ பண்றேன், இப்படியா ஃபார்முலாவை கட்டமைச்சு அதன் மூலமாக ரஜினி அவர்களுடைய ரசிகர்கள் மற்ற ரசிகர்கள்ட்ட போய் சேர்ந்தாலும் வச்சுக்கோங்க. இது இரண்டாவது திட்டம். இது ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷ வளர்ச்சிக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்தது ஒரு அரசியல் எட்டி பகுதி லைட்டா. இயற்கையாகவே எஸ்எஸ்சி சித்தப்பா இருக்கார் இல்லையா, அவருக்கு அரசியல் ஆர்வம் உண்டு. கருணாநிதி பின்னாடி வந்தோம்னு வச்சுக்கோங்க. கருணாநிதி பின்னாடி தெரிஞ்சவர் எப்படியும் ஜெயலலிதா அவருக்கு 2011 உதவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உதவுறேன்னு இவர் தான் வழியே போனார். போய் நாங்கள் உதவி செய்கிறோன்னு
அதை உதவி செஞ்சு அவர் வெற்றி பெற்று வந்தாங்களே, ஒட்டுமொத்த வெற்றிக்கு நாங்கள் தான் காரணம். நாங்கள் தான் அணில்கள் மாதிரி உதவணும். அப்போ தான் இந்த அணில்கள் வார்த்தை. இவங்க ஏன் இன்ன வரைக்கும் அணில் கூப்பிட்டுருக்காங்கன்னா, அப்போ தான் எஸ்ஏ சிஸ்தப்பா இருக்கார் இல்லையா, நாங்கள் ஜெயலலிதா அவர்கள் வெற்றிக்காக அணில் மாதிரி உழைச்சோம் அப்படின்னு. அதுதான் அணில்கள் கூப்பிட்றதுக்கு காரணம். அந்த அணிலா இருந்த நபர் அதற்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் கருணாநிதிக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் செலவைக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருந்தார். இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கும்பலுக்கு தன்னம்பிக்கைன்றது எதுவுமே கிடையாது. யாருக்கும் துரோகம் பண்ணுறதுக்கு தயங்கவும் கிடையாது. 15 வருஷம் வளர்ந்த யாரை சொல்லி வளர்ந்தாரோ அந்த ரஜினி அவர்களுக்கு எதிராகவே பின்னாடி இதே திரைப்படத்துறையில் சூழ்ச்சியும் பண்ண கும்பல் இது. எனவே இவங்களை யாருக்கும் துரோகம் பண்ணுறதுல தயங்குறதே கிடையாது. விஜயகாந்த் இறந்தப்ப இல்லாட்டி முடியாதப்ப கண்டுக்கிட்டது கூட கிடையாது. ஆனால் விஜயகாந்த் இறந்து சில வருடங்களுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் அவரோட தம்பி, ஏன்னா அவருக்கு ஒரு எமோஷன் இருக்கா, அதை இழுத்துக்கிறோம். நீ ஆரம்பத்துலேருந்து கவனிச்சு வச்சுக்கவே, வரும்போது விஜயகாந்த், ஒரு 15 வருஷம் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள்ட்ட பின்னாடி போவோம், அதுக்கப்புறம் இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இந்த போது நம்ம என்ன சொல்லி வைப்போம்னா, விஜயகாந்த் அவருடைய தம்பி நான், அந்த போது எம்ஜிஆரை பார்த்து நான் வந்தேன். இப்படி மற்றவங்க உழைச்சி உருவாக்குற பின்பம் ஒன்று இல்லையா, அந்த பின்னாடி அந்த பின்பத்தை பிடிச்சி எப்படி நமக்கு பயன்படுத்திக்கிறது. இது ஒரு பொழப்பாவே எல்லா காலம் இருக்குது. கருணாநிதிக்கு ஊரெல்லாம் செலவைக்க சொல்ல கும்பல் இது. யாரு? விஜய் அவர்களே கருணாநிதி அவர்களுக்கு ஏதோ ஒரு விழா அவருக்கு எடுத்தான்னு வச்சுக்கவே, அந்த இடத்துல விழா நடத்திட்டே இருப்பாங்க கருணாநிதிக்கு. அந்த விழாவில் உட்காந்து கருணாநிதி மாதிரி ஒரு ஆளை பார்த்தே கிடையாது. அவங்க வீட்டில் வச்சிருக்க பேரெல்லாம் கிட்ட நான் பூரி படைச்சிருக்கேன், அவருக்கு ஊரெல்லாம் செலவைக்கணும், இந்த மாதிரி பேசி தெரிஞ்சார். எனவே இது வரைக்கும் அரசியல இங்கிட்டா போகிறது, அங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போகிறதா அப்படின்னு இருந்தால், அடுத்த 2 வருஷத்தில் இதுலேயும் இவங்க நேர்மையாக இருந்த கிடையாது. அடுத்த 2 வருஷத்தில் 2014 நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக உறுதியான வெற்றி அடைவார் காங்கிரஸுக்கு எதிராக அப்படின்னு ஒரு பெரிய செய்தி நாடு முழுவதும் பரவன நேரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை சென்னையில் அவருடைய வீட்டில் வந்து பார்க்குறாரு. மரியாதை நிமித்தமாக பார்த்துட்டு தேர்தல் நேரத்தில் அதுக்கு பயன்படும் அவர் கிளம்புறாரு. அப்படி கிளம்பும்போது கோயம்புத்தூர்ல இருந்த நரேந்திர மோடி அவர்களை இங்கே சென்னையில் இருந்த விஜய் ஓடி போய் அப்பனும் மகனும் போய் அங்கே ஒரு பார்த்து ஒரு ஃபோட்டோ, சோஃபாவில் உட்காந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணிவிட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த நகர்வுகள் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் நல்லா கவனிக்கணும். நீங்கள் எந்த இடத்துலையும் அவர் ஒரு அந்த 3 வருஷம் ஸ்டேபிளாக இருந்துக்க மாட்டாப்புல, எங்கிட்டா போய் லாபம் அடையலாம். ஏன்னா ஆரம்பத்தில் வளர்ந்த புத்தி அப்படி இல்லையா. இந்த இடத்துல நான் உண்மையிலேயே நான் ஒரு பெரிய சினிமா ரசிகர்லாம் கிடையாது. ஒரு விஷயத்தை அஜித் அவர்களுக்கு நான் பாராட்டு தெரிவிப்பேன். அது என்ன அப்படின்னா, இப்படிலாம் ஒவ்வொருத்தரையும் போய் நிற்கிறது கிடையாது. இன்னும் சொல்லணும்னா, கருணாநிதி அவர்களுக்கு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவை எவ்வளோ எடுத்தானுங்க. அதில் ஸ்டேஜ் ஏறி அஜித் இப்படியே சொல்லுவார். எப்படின்னா, இங்கே மிரட்டியில் உருட்டி ஏதோ சொல்லி வர சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. ஆளும் கட்சியாக பெரிய ரவுடு கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து அவங்க இப்படி செய்கிறாங்கன்னு ரொம்ப நாகரிகமாக அந்த ஸ்டேஜ் ஏறியே சொல்லியிருப்பார். அதற்கடுத்து நடந்த கதையில் வேறன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை சொல்கிற ஒரு துணிச்சல் இருந்துச்சு. அதே மேடையில் கருணாநிதிக்கு ஊரெல்லாம் செலவு வச்சா நல்லாயிருக்கும், அங்கிட்டு ஜெயலலிதா அவருக்கு நான் அணில் மாதிரி உதவுனேன், அப்புறம் நரேந்திர மோடி அவர்கள் நான் பார்த்துட்டு வந்தேன், அதனால தான் அவர் வெற்றி பெற்றார் இப்படின்னு சொல்கிறவனுக்கும் வித்தியாசம் என்ன யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் எப்படியான குணத்தோட இருக்கான்னு புரிஞ்சுக்க முடியுதா? அவன் முழுக்க முழுக்க சந்தர்ப்பம் தேடுறான். அவன் இயற்கையாக எதையும் நல்லதோ இல்லை நாட்டுக்கு நல்லதை பற்றியோ இல்லை மக்களுக்கு நல்லதை பற்றி அவன் யோசிக்கலை. அவன் தனக்கான சந்தர்ப்பம் எங்கே இருக்குது, தனக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது, யாரோட சேர்ந்தா யாரோட நிழலில் போனால் நமக்கு எதிர்காலம் இருக்குது, அந்த எதிர்காலத்துக்கு நம்ம எப்படியா ஜால்ரா போடணும், எப்படி அவங்க பின்னாடி போகணும், இப்படின்னு நினச்சி தான் 1993 இவங்க நகர்றாங்க. கடைசியாக அரசியலுக்கு வரணும்னு தீர்மானமாக முடிவு பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு 2019 ஆரம்பிச்சு அதுக்கடுத்து தீவிரமாக 2022-23 அந்த ஒரு 4 வருஷமாக சீமான் அவர்கள் நெருக்கமாக வச்சுக்கிட்டு சீமான் அவர்களோட தான் கூட்டணி அமைக்க போகிறதா அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாரு. அதனால் சீமான் என்ன பண்ணார், தீவிரமாக என் தம்பின்னு தீவிரமாக ஆதரித்து பேசியிருந்தார். அவர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பயன்படுத்தின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு முறை சிக்கல் வரும்போதும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக மற்ற எல்லா கட்சியை விட சீமான் அவர்கள் விஜய்க்காக துணிச்சு நின்றார். பெரிய சண்டையை போட்டுக்காரன்னு வச்சுக்கவேன். கடைசி அவரை கழுத்தெடுத்து விட்டுட்டு அவர் ஓட்டையும் சேர்த்து நம்ம வாங்கிக்கலாம், பிரச்சனையே கிடையாது, அடுத்து காங்கிரஸ் கட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்திருக்கீங்க. அப்போ இது மக்கள் நலன் சம்மந்தப்பட்டதா கிடையாது, காங்கிரஸ் நலன் சம்மந்தப்பட்டதா கிடையாது, இல்லை வேற ஏதாவது ஆரோக்கியமான விஷயமா கிடையாது. தங்களுக்கு வக்கு இல்லை, இவங்க வாழ்க்கையே அப்படிதான் இருந்திருக்கு. 2 பேருமே சொல்கிறேன். அந்த பழக்கத்தை எஸ்ஏ சிஸ்தப்பா அவர் சொல்லி கொடுத்தாரான்னு தெரில, ஆனால் இந்த ஆள் இருந்தால் அவர் கெட்டு போயிருக்கணும். இப்படி அடுத்தவங்க பின்னாடியே போய் ஒட்டுரிச்சி மாதிரி ஒட்டி வாழ்றதுக்கு அருவருப்பாகவே இல்லையா? இப்படியே ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தன்னம்பிக்கை வரும்? நீங்கள் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அடுத்தவன் நிழலை தேட ஆரம்பிச்சிட்டீங்க. அவன் நிழல் பின்னாடியே போயிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நிழல் பின்னாடியே போய் பழகிட்டீங்க. இன்னமும் நீங்கள் நிழல் தான் தேடுறீங்க. அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கையே உருவாகலை. இன்னமும் ஒன்று சொல்கிறேன், ஒரு ரசிகர் பட்டெல்லாம் உருவாக்கிட்டோம், ஆனால் அது நமக்கு தன்னம்பிக்கை தரல. எது நமக்கு தன்னம்பிக்கை தருது? ஏதோ ஒரு காங்கிரஸ் கட்சி வந்துட்டா
நம்ம அதோட நிழல கொஞ்சம் நின்று வச்சுக்கவே நம்ம கொஞ்சம் நம்பிக்கை கிடைக்கணும். ஏன் நினைக்கிறாரு அப்படின்னா ஒட்டுமொத்த தன்னம்பிக்கை இல்லாமல் தான் ஒரு ஒட்டுமொத்த கரியரை நீங்க உருவாக்கிருக்கீங்க. எனவே இது வெறும் தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, துரோகம் சம்பந்தப்பட்ட விஷயம். பெரிய துரோகி இந்த ரெண்டு பேர். எல்லா பேருக்கும் பச்சையா துரோகம் பண்ணி அதன் மூலமா வளர்ந்த கும்பல் தான் இது. இது இன்னைக்கு எங்க தேடுது? எம்ஜிஆர் இழுத்து பார்த்துச்சு, அந்த படம் விஜயகாந்த் அவர்களை அண்ணன் சொல்லி பார்த்துச்சு. இப்போ கூட்டணிக்கு காங்கிரஸ் வரும்ன்றக்காண்டி என்ன சொல்லுது? நீ போய் பேசு, உன் பில்ல பேச மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன், இறங்கி பேசினா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு என்ன சொல்லாப்ல, உங்களுக்கு பவர் கிடைக்கும், ஏன்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கிடைக்கும். உண்மை என்னன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய தந்தையை விட்டு பிச்சை எடுக்க விட்டுருக்காரு. அது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக அப்படியே வாழ்ந்துட்டோம் இல்லையா, எங்கேயோ யாருடைய நிலையிலேயே பிச்சை எடுத்து பழகிட்டோம். எனவே இப்போ காங்கிரஸ் பிச்சை எடுப்போமே, வெளிப்படையாக சொன்னா கூட்டணிக்கு நான் பிச்சை எடுக்கிறேன், இதுதான் அர்த்தம். எனவே இது கூட்டணி அமைதா அமையலையான்றது அடுத்த விஷயம். ஆனால் கூட்டணிக்கு கூப்பிடக்கூடிய இவங்களோட குணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க கூட்டணி அமைய போகிறாங்க அமையலை இது எனக்கு மேட்டரே கிடையாது. ஆனால் கூட்டணிக்கு கூப்பிடக்கூடிய இந்த அப்பனும் மகன் இருக்காங்களே, இவங்களோட குணத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? நாளைக்கு நீங்களே வளரலாம், ஆனால் இப்படி குணத்தோட வாழாதீங்க. எப்படி அடுத்த நிலையிலே போய் அவனை கவுத்தி விட்டு அடுத்த நிலையிலே போய் அவனை தள்ளி விட்டுட்டு இப்படி வாழ்றீங்களே, இந்த வாழ்க்கை நிஜமாக சொல்கிறேன் ஒரு மனுஷனுக்கு அழகல்ல. பதிவோட இறுதியாக வலைத்தளங்கள் முழுவதும் ஒரு வீடியோ ஒன்று போச்சு, அது அங்கங்கே பரவுது. அந்த வீடியோ வந்து போலியானது. யாரு? விஜய் அவர்கள் தரப்படக்கூடிய ஐட்டம் என்ன பண்ணுறாங்க, போலியானது எல்லா கூட பரப்புறாங்க. அது போலி கிடையாது. இந்த வீடியோ தான் அது. இந்த வீடியோவில் நான் வைக்கிறேன், அதில் அவர் என்ன பேசுறான்னு கேளுங்க, அதுக்கப்புறம் விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்றேன், உங்க மேல விழுற ஒவ்வொரு அடியும் என் மேல விழுற அடியா நினைச்சு உங்களுக்காக நான் போராடுவேன். அடுத்து என்னுடைய படத்தை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். காவலன் படத்தை பெரிய வெற்றி படமாக்கி உங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்து வேலாயுதம். காவலன்ல கொஞ்சம் குத்துப்பாட்டு எல்லாம் இல்லைன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேலாயுதத்துல 1க்கு 2 பாட்டாவே இருக்கு. ஒரு நல்ல மாஸ் பிலிமா வரும். இந்த குறிப்பிட்ட வீடியோல பேசுகிறது விஜய் அவர்கள் தான். 2011 பிப்ரவரி மாதம் கடைசி அவர் நாகப்பட்டினம் போகும்போது கூட சொல்லியிருப்பாரு, நான் 2011 வந்திருக்கேன். அப்போ போனப்போ பேசுன பேச்சு தான். இதில் மொத்தம் 7 நிமிஷம் தான். அது அப்போ இருந்தே 7 நிமிஷம் தான் பேசுவார் போல இருக்குது. 7 என்னமோ தெரியல, அவருக்கு நம்பர் போல இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா? நீ எதுக்கு போயிருக்க? வெறும் நீங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் நினச்சிடாங்க. போனது இலங்கை தமிழர்கள் படக்கூடிய கஷ்டத்தை கேட்கறதுக்கும் இங்கே தமிழக மீனவர்களுக்கெல்லாம் சுட்டு கொள்றதை கண்டிக்கிறதுக்கும் போயிருந்தார். ஆனால் என்ன பேசியிருக்காரு? என் படம் லாஸ்ட் படம் காவலன், அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. ஆனால் எல்லாரோட வருத்தம் என்ன தெரிஞ்சு போச்சு, என்ன அப்படின்னா அதில் குத்துப்பாட்டு இல்லை. அதானே இந்த படம் வேலாயுதம் வருது பாருங்க, அதில் செம்ம குத்துப்பாட்டு இருக்குது. இது முக்கியமா? டேய் நான் கேட்குறேன், எவனாவது ஒருத்தன் நல்ல ஆரோக்கியமான மூளை இருக்கிற எவனாவது ஒருத்தன் இலங்கை தமிழர்களுக்காக போன இடத்துல தன் திரைப்படத்தை இந்த மாதிரி பேசி தெரிஞ்சுக்கானா? என்ன சொல்றான்? குத்துப்பாட்டு இருக்கு மறந்துடாயின்னு உடனே ரசிகர்களே. நான் சத்தியமா சொல்றேன், இந்த அரசியல் இது ஒரு முக்கிய சக்தியா மாறுது பாரு, அதெல்லாம் இங்க தலையெழுத்து.